ஹாய், என் பேர் அனிதா சுகுமாரன். நான் ஒரு சித்தா டாக்டராக இருக்கேன். என்னோடய பையன் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்றைக்கி வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது மிகவும் பழமையான உணவு பொருட்கள்லாம் இது பழமை வாய்ந்த உணவுப் பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றுனையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஆர்ட் ஃபுட்டு இதுன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் வந்து பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேட்டாக இருக்குது. இந்த ஸ்கூலில் எது இருந்தாலுமே ரொம்ப கிரேட்டாக இருக்குது. स्कूल में बहुत बड़ा प्रोग्राम हुआ, अच्छा है, और बच्चे लोगों को भी अच्छा प्रोग्राम कराया है और अच्छा है और अच्छा पढ़ता है. हमारा पोती पढ़ती है इधर. अच्छा 2 है, हिमांशी भविष्का. और ये स्कूल बहुत अच्छा सुंदर स्कूल है और पढ़ाई भी अच्छा है इधर. और ये प्रोग्राम आप सब घूम के देखा, पूरा स्कूल में अच्छा प्रोग्राम रखा हुआ है. என்னோட பேரனோட இன்றைக்கி ஸ்கூலில் வந்து கிறிஷ் ஸ்கூலில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி சூப்பராக அவன் பானிபூரி செய்யணும்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப இது பண்ணிட்டு சொன்னாங்க. நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு. அருமையாக நிறைய பிள்ளைங்க எல்லோரும் நல்லா செஞ்சாங்க. எல்லாம் டேஸ்ட் பண்ணேன் நான். சூப்பராக இருந்தது. எல்லாமே அருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. First of all, myself Dinagar, and she is my wife. He is my kid, elder one, and he is my younger kid. Next year maybe we plan in the same school. First of all, I thank to Sri Krish International for giving kids to give a good opportunity to participate in this like events. These kind of events, they will came to know how business will be difficult. Even this is a way to grow up new business entrepreneurs. This is the first step, I think so. And it will be a good choice. I'll heartily congrats Sri Krish International School to make this opportunity. For example, the kids came to know how the roadside people's suffering from the business. Now they learn, I think so. From this event, they learn so much, I think so. நைட்டு வந்து எல்லா ஐட்டம் திங்ஸும் ரெடி பண்ணணும், எல்லாமே வாங்கி கொடுன்னு சொன்னான். நைட்டு 8 மணி ஆகும். நைட்டு 8, 9 ஆச்சு. வந்து எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துட்டு இவங்க மம்மி ஒரு 2 o'clock இருக்கும். 2 o'clock வெடிக்கால எழுந்துட்டு எல்லாமே சமையல் செஞ்சுட்டு 6 மணிக்கு எல்லாம் கொடுத்துட்டு 7:30, 8 o'clockலாம் போயிடணும். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வந்துட்டோம். இவன் அந்த படிப்புன்ற மைண்டே இல்லை. கொஞ்சம் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும், ஃப்ரீனஸ்ஸாக இருக்கணும், இப்போ ரிலாக்ஸாக இருந்தான். எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4,000. பட் இப்போ சேல்ஸ் ஆனது வந்து 3,608 ரூபா சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அவன் ஃப்ரீனஸாக இருந்தான். இவங்க மம்மி அவங்க வாட்ச் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறான். கூட்டமே இருந்தது இவங்க சுற்றி. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். இவ என்னோட பொண்ணு ஸ்ரீ கிருஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறா. 6ஆம் வகுப்பு பி செக்ஷன் படிக்கிறா. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுட் ஃபெஸ்டிவல்ன்றதுக்காக வந்திருந்தேன். இங்கே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய வகையான ஃபுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, ரொம்ப குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. ராகி, திணை, அந்த மாதிரி சிறுதானிய ரிலேட்டடான ஸ்நாக்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. இவ வந்து காரப்பொரி, நாங்கள் அடிக்கடி வீட்டில் ஸ்நாக்ஸ் நான் அது பண்ணி கொடுப்பேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஈஸியாகவும் பண்ணலாம். அதில் வந்து காரப்பொரியில் வந்து நம்ம மாங்காய், கேரட்டு அந்த மாதிரி போட்டு, வேர்க்கடலை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி அவள் வந்து இது சேல் பண்ணி நல்ல ப்ராஃபிட்லாம் பார்த்துருக்கா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபுட்டு அவேர்னஸ். ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா என்னென்ன வாங்கணும், இதுக்காக 2 நாளாக எதெல்லாம் என்னென்ன வாங்கணும், என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எல்லாம் வந்து லிஸ்ட் போட்டு எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே வாங்கி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே யோசித்து பண்ணியிருந்தா. இன்றைக்கி எல்லாமே சேல் பண்ணிட்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ இது வந்து ஒரு குழந்தைங்க மத்தியில் ஒரு நல்ல அவேர்னஸ்ஸு ப்ளஸ் பிஸ்னஸ் பற்றியும் ஃபுட்டை பற்றியும் இது பண்ணது. ஸ்கூல் இதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்குது குழந்தைங்களுக்கு. தேங்க்யூ ஸ்ரீ கிருஷ். குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து விஸ்வபிரகாஷ் 9th கிரேடோட பேரண்ட் பேசுகிறேன். பசங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாகவும் என்கரேஜாகவும் இருக்குது. ஆக்சுவலாக வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு
என்கரேஜாக இருக்குது. வீட்டில் அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை வந்து பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் மைண்ட் வந்து அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆகுது. ஸோ மார்னிங்கே சொல்லிட்டான் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், நான் இவ்வளோ சேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பசங்க நிறைய விதமான ஃபுட் செஞ்சுருக்காங்க. ஸோ நல்ல இனிஷியேட்டிவ் இது. கிட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து எப்படி நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எப்படி சேல் பண்ணலாம், பப்ளிக்கோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிற ஒரு ஸ்கில்லை வந்து இங்கே டெவலப் பண்ணலாம். ஏதோ யாருமே தெரியாத ஒரு புது மனுஷங்கள்ட்ட வந்து பேசி ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதேமாரி வந்து இந்த ஃபுட்டு வந்து எப்படி வந்து ஒரு இப்போ வந்து முக்கால்வாசி எல்லா ஐட்டமுமே நமக்கு வந்து சுகர் அண்டு மைதா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போயே வந்து கிட்ஸ்கிட்ட நம்ம வந்து சொல்லி வளர்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ சுகர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குது, மைதா எல்லாமே எப்படி பண்ணலாம், அது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் வர ப்ராடக்ட்ஸில் எப்படி டேஸ்டியாக வந்து கொடுக்க முடியும், இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ரூட்லேயே வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலி வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்களோட வந்து எபிலிட்டி ஆஃப் இன்ட்ராக்டிங் வித் கிட்ஸ், அதர் பீப்புள், அது வந்து அவ்வளோ என்தோசியஸமாக அவங்க வந்து எல்லாரையும் நார்மல் டேஸில் இவ்வளோ வந்து எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களான்றது வந்து நான் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. பட் வென் ஐ கம் டு இந்த மாதிரி ஒரு இது செட்டப் பண்ணி இது பண்ண உடனே அவங்களோட ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து நான் ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் பார்க்கும்போது என்னோட கிட்டா இவ்வளோ அழகாக இது பண்ணுறானா, இவ்வளோ எல்லாரையும் பேசுகிறானான்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியலி தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் சச் an event. Sri Krish International School, Kovur, Chennai.